நாட்டின் 75வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட நாகை மாவட்ட ஆட்சியர் 32 பயனாளிகளுக்கு 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்திய திருநாட்டின் 75வது குடியரசு தின விழா இன்று கொண்டாடப்படுகிறது. அதனை முன்னிட்டு நாகப்பட்டினம் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் ஜானி டாம் வர்கீஸ் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். அதனைத் தொடர்ந்து காவல்துறை, தீயணைப்பு வீரர்கள், பள்ளி மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை மாவட்ட ஆட்சியர் ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து சமாதான புறாவை பறக்கவிட்ட ஆட்சியர் நிகழ்ச்சியில் 32 பயனாளிகளுக்கு 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். பெற்றிருக்கிற இந்திய தேசத்தின் பிரதிநிதிகளாய் அணிவகுத்தில் இருக்கிற யானை தன்னை பற்ற சிறந்தி நூல் பின்னலாமா, நெருப்பையே எரிக்கும் இந்திய தேசத்தின் வீரர்களின் பிரதிநிதிகளாய் இவர்கள் அணிவகுத்தில் இருக்கிறார்கள். பார்த்திருப்பரின் தவழவிட நாகப்பட்டினம் மாவட்ட விளையாட்டு அரங்கில் இருந்து புறப்படுகின்றன. சிறப்பு உதவி ஆய்வாளர் தமிழ்ச்செல்வன், திரு சுந்தரையா தலைமை காவலர் 871 வழி வளர்ப்பியம். சார்